ஒரு காட்டில் ஒரு மான் கூட்டமானது தினமும் காட்டுப் பாதையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குச் செல்லும். ஏனென்றால் அந்த பாதையில் இருக்கும் பாறையிலிருந்து உப்புத்தாது கசிந்து கொண்டிருந்தது. மான்கள் உப்புச்சத்தை தேடி தினமும் அங்கே செல்லும். ஒரு நாள் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மான், நாம் தினமும் இந்த பாதையில் உப்பை தேடி அலைய வேண்டுமா? இதற்கு ஒரு முடிவை காண வேண்டும் என்று நினைத்தது. அது தனது கூர்மையான மற்றும் வலிமையான கொம்புகளை பார்த்தது. அந்த மான் ஒரு புத்திசாலித்தனமான முடிவெடுத்தது. அது தனது கூம்பான கொம்புகளைக் கொண்டு அந்த உப்பு பாறையில் இருந்த உப்பு தாதுவை உடைத்து அதைக் கொண்டு செல்ல நினைத்தது. மானின் எண்ணம் நிறைவேறியது. அதன் கொம்புகள் பாறையில் இருக்கும் உப்பை உடைத்து அவற்றை சுமந்து கொண்டு சென்றன. இனி நாம் எங்கும் அலையத் தேவையில்லை, தேவையான உப்பை சேகரித்து விட்டோம் என்று மான் தன் கூட்டத்திடம் பெருமையுடன் கூறியது. ஆனால் மான்கள் உப்பை சேகரித்துக் கொண்டு சென்றபோது வழியில் திடீரென நரி கூட்டம் துரத்த ஆரம்பித்தன. மற்ற மான்கள் லேசாக இருந்ததால் வேகமாக ஓடி தப்பிவிட்டன. ஆனால் உப்பு சுமந்து சென்ற அந்த மானின் கொம்புகளில் பாரமான உப்புக்கட்டிகள் மாட்டிக்கொண்டிருந்தன. அந்த பாரத்தால் மான் வேகமாக ஓட முடியவில்லை. அதன் கொம்புகளில் மாட்டிக்கொண்ட உப்புக்கட்டிகள் எடையை கூட்டியதோடு பாறைகள் நிறைந்த வழியில் ஒட்டியதால் ஓட்டத்தையும் குறைத்தன. வேறு வழியின்றி அந்த மான் வேட்டை நரிகளால் பிடிக்கப்பட்டு எடுத்து வந்த உப்புத் துகளை கீழே போட்டுவிட்டு ஓடியது தனது உயிர் தப்பியது. நமது சக்திக்கு அப்பாற்பட்டதை சுமக்க நினைத்தால் அதுவே நமக்கு தேவையில்லாத சுமையாகவும் ஆபத்தாகவும் முடியும். உனக்கு தேவையற்ற சுமைகளை சுமக்காதே, அவையே உனது அழிவுக்கு காரணமாகலாம்.